மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஆமா கௌதம், கரெக்டா சொல்ற. அந்த எஸ்எஸ்கே ஜெயிலுக்கு போயிட்டான்னா கார்த்திக் வந்து உண்மை தெரிஞ்சு வீட்டுக்கு வந்துருவான். அதுக்கப்புறம் இருக்கு இந்த பைரவிக்கும் அஞ்சலிக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம். முக்கியமா பைரவி அம்மாக்கு தெரியவே கூடாது. தெரிஞ்சது அவங்க உடனே போனை போட்டு எஸ்எஸ்கே தாட்சாயணி கிட்ட சொல்லிருவாங்க. ஆமாங்க, நாளைக்கு நம்ம டாக்டரை பார்க்க போறத ரகசியமாவே வச்சுப்போம். சரி, இப்ப வாங்க சாப்பிட போலாம். போலாம் போலாம் போலாம். ஓ, எனக்கு தெரியாம ரகசியத்தை ஒளிச்சு வச்சிருக்கீங்களா? இப்பவே தாட்சாயணிக்கு போன் பண்ணி சொல்றேன். கௌதம், என்ன கௌதம், அவளுக்கு எதுவுமே கேட்க கூடாதுன்னு சொல்லி ரகசியமா பேச சொன்னேன். நீங்க சத்தமா பேசி அவளுக்கு எல்லாமே தெரியற மாதிரி பண்ணிட்டீங்க. ஒண்ணுமே புரியல எனக்கு. இன்னுமா புரியல ஜானு? நாம இப்ப பேசினத அவங்க எஸ்எஸ்கே தாட்சாயணிக்கு போன் பண்ணி சொல்ல போறாங்க. இப்ப வா. சரி சரி, வாங்க வாங்க போய் கேக்கலாம். வாங்க. சைலண்டா சைலண்டா வாங்க. ஐயோ, இங்கே இருக்கா. என்னடி வாங்க. யாருன்னு பாரு. பைரவி இந்த நேரத்துல எதுக்குங்க ஃபோன் பண்றா? ஸ்பீக்கர்ல போடு. சொல்லு பைரவி. எஸ்எஸ்கே இருக்காரா? அவரும் கேட்டுட்டு தான் இருக்காரு. சொல்லு. அந்த இலக்கியா இருக்கால, உங்க மேல பர்ஜரி கேஸ் போடுறதுக்காக ஒரு டாக்டரை. அந்த தகவல் ஏற்கனவே எங்களுக்கு வந்துருச்சு பைரவி. இலக்கியா என்ன பண்ணாலும் போலீஸ் எங்களை நெருங்கவே முடியாது. அவ பர்ஜரி கேஸ் போடுறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு சொல்லு. இங்க பாரு தாட்சாயணி, நான் சொல்றது முழுசா கேளு. உங்க மேல கேஸ் போடுறதுக்கு உங்களுக்கு எதிரா ஒரு ஆதாரத்தை இலக்கியா ரெடி பண்ண போறான். பைரவி, என்ன சொல்ற? ஆதாரமா? என்ன ஆதாரம்? எஸ்எஸ்கே கார்த்திகை கடத்தி வச்சிருந்தப்போ சிவாங்கிற டாக்டர் தான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாராமே. ஆமா. அந்த டாக்டரை உங்களுக்கு எதிரா சாட்சி சொல்ல வைக்க போறா. என்னங்க இது? அந்த இலக்கிய சரியான கிரிமினலா இருக்காளே. நாம ரகசியமா வச்சிருந்த டாக்டர் இவ எப்படி கண்டுபிடிச்சா? அதான் தெரியல. பாத்தீங்களா பாத்தீங்களா, நீங்க ரெண்டு பேரும் பேசினதா அப்படியே சொல்லிட்டா. ஜானு ஜானு சத்தம் போடாத, கேட்ற போது. ஐயோ, என்னால இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல. பேசுறது கேட்ற போறாங்க. அமைதியா இருங்க. என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது உண்மையா பைரவி? ஆமா, அவங்க பேசுனத நான் என் கண்ணால பார்த்தேன். கௌதமும் இலக்கியாவும் நாளைக்கு அந்த சிவாங்கிற டாக்டர் பார்த்து பேசி அவங்க பக்கம் இழுக்க போறாங்க. அது மட்டும் நடந்தா அவங்க அந்த டாக்டரை கோர்ட்ல எஸ்எஸ்கேக்கு எதிராக நிறுத்தி அவரை ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. ஜாக்கிரதை, நான் சொல்லிட்டேன். இங்க பாருங்க, என்ன ஆனாலும் இந்த பெர்ஜூரி கேஸ்ல கௌதமும் இலக்கியாவும் ஜெயிக்க கூடாது. அப்படி ஜெயிச்சா அவங்க ஈஸியா கார்த்திக் அவங்க பக்கம் எடுத்துருவாங்க. அப்புறம் மறுபடியும் இலக்கிய ஆட்டம் போட ஆரம்பிச்சிருவாங்க. கார்த்திக்கும் அஞ்சலியும் சொத்து கேஸ்ல ஜெயிச்சு இந்த வீட்டுக்கு வந்து கௌதமியும் இலக்கியாவையும் வெளியே துரத்தி தெருவுல நிறுத்தணும். அதுதான் என்னோட ஆசை. அது நடக்கணும்னா எப்படியாவது அந்த டாக்டரை இவங்க வலையில சிக்காம பாத்துக்கோங்க. என்னால கோவத்தை அடக்கவே முடியல. இந்த ரெண்டு பேரையும் தெருவுல நிறுத்துவாளாமா? இப்பவே போய் அவளை தெருவுல நிறுத்துறேன் பாரு. சரி பைரவி, இனி நாங்க டாக்டர் விஷயத்தை பாத்துக்கிறோம். நீ பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க, ரொம்ப தேங்க்ஸ். நமக்குள்ள என்ன தேங்க்ஸ்? இன்னும் என்ன உதவி வேணும்னாலும் கேளுங்க, நான் செய்யறேன். ஓகே பைரவி, நான் வச்சிடுறேன். எஸ்எஸ்கே, அந்த டாக்டரை மட்டும் இலக்கிய பார்த்தானே சிக்கல் ஆயிடுமே. இவங்க ரெண்டு பேரும் நம்மள நிம்மதியா விட மாட்டாங்க போல இருக்க. என்ன பண்ணலாம்? வாங்க வாங்க வாங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா, இதனாலதான் இவளை நான் ரூம்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருந்தேன்.
இவளை இப்படியே விட்டா எஸ்எஸ்கே கிட்ட இங்க நடக்கிற எல்லாத்தையும் சொல்லிடுவா. இப்ப நான் அவளை போய் என்ன பண்றேன் பாரு. எங்க போறீங்க? ஏன் இலக்கியா உங்க 2 பேருக்குமே புரிய மாட்டேங்குது. இவ வெளியில இருந்தா உங்களால இந்த கேஸ்ல ஜெயிக்கவே முடியாது. அத்தை, பைரவி மேடம் இப்படி ஏதாவது பண்ணுவாங்கன்னு தெரியும். அவங்க டாக்டர் விஷயத்த எஸ்எஸ்கே தாட்சாயணி கிட்ட சொன்னதை பத்தி எனக்கு கவலையே இல்ல. ஆமா ஜானு, இன்னும் சொல்ல போனா நாங்க டாக்டரை பார்க்க போறது எஸ்எஸ்கே தாட்சாயணிக்கு தெரிஞ்சது நல்லதுதான். என்னப்பா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அத்தை, பெர்ஜுரி கேஸ்ல எஸ்எஸ்கேவை சிக்க வைக்க டாக்டர் ஆதாரமாக்குறதுக்கு நானும் கௌதமும் ஒரு செம்மையான பிளான ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அது என்னன்னு நாளைக்கு உங்களுக்கு தெளிவா புரியும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.